இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் இந்த வீடியோல என்ன பேசலான்னு இருக்கேன்னாக்க, சட்டமன்றத்தில ஏகப்பட்ட அமளி நடந்துகிட்டு இருக்குது. ஆனா, இவ்வளவு அமளி நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, சில எம்.எல்.ஏக்கள் வந்து சிறப்பா செயல்பட்டாங்க. சில எம்.எல்.ஏக்கள் வெளிப்படையாவே சொல்லணும்னாக்க, பாமகவை சேர்ந்த எம்.எல்.ஏக்கள் தான் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு நம்ம தெளிவாவே சொல்லலாம். ஏன்னா, அவங்க தான் வந்து ஊருக்குள்ள பல பஞ்சாயத்து போய்க்கிட்டு இருந்தாலுமே வந்து மக்கள் நல சார்ந்த பிரச்சனைகள் யாருமே பேசல. பாமக எம்.எல்.ஏக்கள் முக்கியமா சௌமியா அன்புமணி ராமதாஸ்லாம் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துருக்காங்க. அதே நேரத்தில டிவிகே பண்ற நல்லதையும் பாராட்டுறாங்க, கெட்டதையும் எடுத்து சொல்றாங்க. இது மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாரி. ஸோ இவங்கள வந்து ஏன் இவ்வளோ நாள் விட்டாங்கன்னே தெரியல. முன்னாடியே அவங்க வந்திருந்தாங்கன்னா, ஒரு வேள நல்லது நடந்திருக்கலாம். பட் இப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள வந்து தான் சட்டமன்றத்தில பேசணுமே தவிர, அது எதுக்கு பேசுறாய்ங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. பாதி பேர் பாட்டு பாடிட்டு இருக்காய்ங்க, பாதி பேரு அப்படியே புகழ் எதுக்கு உள்ள வந்திருக்கோன்னே தெரியல. சில பேர் வந்து ஸ்க்ரீன் கேட்குறாங்க, டிவி கேட்குறாங்க, தலைவர பார்க்க முடியல, சிரிக்கல. அவர் என்ன பண்றாரு, நாங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். அதுதான் சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்களா நீங்க? சட்டமன்றத்துக்கு போய் மக்கள் பிரச்சனைகள பேசணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? நாட்டுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு குடுத்துருக்க நிதி மேலாண்மைய வச்சுட்டு எப்படி நல்லது பண்ணலாம்? வேற ஏதாவது கெட்டது நடந்துருக்குனாக்கா, அத எப்படி தடுக்கிறது? இத பத்தி பேசணுமா? இல்லையா? அ தெர்ல. சரி பரவால்ல. இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா பரவால்ல. நீங்க போயி அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை வாக்குவாதங்கள், விவாதங்கள், இல்ல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பக்கத்துல இருக்க ஐஏஎஸ், உங்களோட செக்ரட்டரி எல்லாத்தையுமே பர்சனல் செக்ரட்டரிலாம் கேட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க படிக்கணுமா இல்லையா? படிச்சு பார்த்துட்டு என்னலாம் பண்ணலாம், உங்க துறைக்கு என்ன பண்ணலாம், நீங்க எம்.எல்.ஏவா இருக்கீங்க, பாதி பேர் மினிஸ்டரா இருக்கீங்க. என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நடந்துக்கணுமா இல்லையா? அவ்வளோ நல்லா பேசுறாங்க. அவ்வளோ ஆனா என்ன விஷயம்னா, அவங்களுக்கு அதிகமான நேரம் குடுக்க மாட்டேன்றாங்க. நல்லது பேசுறவங்களுக்கு, மக்களுக்கான நலத்திட்டங்கள் சார்ந்ததுக்கு அதிகமா பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் தர மாட்டேன்றாங்க. நெறைய எம்.எல்.ஏ பேசுறது எதிர்க்கட்சி தலைவர்களோ, இல்ல எதிர்க்கட்சிய சார்ந்தவங்கள பேசுறவங்களோ வந்து தடுக்குறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்கலாம் அது நல்லா பேசுறாங்கன்னு பார்த்தா, அவைங்க பாட்டு பாடிக்கிருக்காங்க. இல்லன்னா பெருமை பேசிக்கிருக்காங்க. இல்லன்னா சம்மந்தமே இல்லாம என்னத்தையா ஒண்ணு அ பேசிக்கிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இது பண்ண போகுதுன்னு தெரியல. இனிமேலாவது சட்டசபைக்கு வர்றவங்க வந்துட்டு பொறுப்பு உணர்ந்து அவங்க நல்லது பார்த்து இந்த தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்து செஞ்சாங்கனாக்க நல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.